28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் இந்த 014 அப்படின்ற ஒரு நம்பரு வரவேண்டியிருக்கு அப்படின்னு இந்த ஃபாலோ நம்பர் வீடியோவில் சொல்லிட்டேன். ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், 014 வந்துச்சு பிரதர் அப்படின்னு. 014 மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து வீடியோ சொல்ல மறந்துட்டுருக்கிறேன் வீடியோவில். சரி, 014 வந்துடுச்சு. அடுத்து வேறு ஏதாவது கண்டிப்பாக தேடி பாருங்கள். இதில் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஃபாலோ நம்பர் கிடைக்கும். இந்த 021 இருக்குது அப்படின்னா 041 இல்லை 071 வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இந்த 0690 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. இதில் பாருங்கள், 0690 அப்படின்ற நம்பரு இங்கே பாருங்கள், 0046 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இந்த கேமு அப்படியே வந்து பாக்ஸ் அடிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த 1941 இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பரு ஆப்போசிட் ஆகிருக்கு. இந்த 941 அப்படின்றதில் இதில் 4Dலுமே ஆப்போசிட் ஆகிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரு 3D வந்திருக்கு. அதாவது 046க்கு 690, அடுத்து 941க்கு 969. இந்த மெத்தடு போன மாதமே வந்திருக்கு, கவனிக்காமல் விட்டோம். இந்த சேம் நம்பர் அப்படியே வந்து பாருங்கள், இந்த 9960ன்ற நம்பரில் கவனமாக பாருங்களேன், 690 அப்படியே வந்து 690. அதுக்கு மேலே 144 இருக்குது பாருங்கள். 144க்கு 969. இங்கே பாருங்கள், 046க்கு 941. இப்போ இந்த நம்பர் பாருங்களேன், இது சேம் நம்பரு. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே நம்பரு. இது வந்து 3வது சான்ஸ் போகுமான்னா கொஞ்சம் டவுட்டு தான். அப்படி ஒருவேளை 3வது சான்ஸ் போகுமா அப்படின்னா, இதில் 111 அப்படின்னு, அதாவது 116 அப்படின்ற நம்பர் வந்திருக்கிறதுனால இது ஒரு வேளை 3வது சான்ஸுக்கு போகலாம். ஓகேங்களா? 3Dயில் ஓகேங்களா? 046ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, 941ல் சொல்ல போனால் 2 நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ 621 அப்படின்ற நம்பரில் 3 நம்பர் ஆப்போசிட் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து 671ன்ற நம்பர் பாக்ஸில் தான் அடிக்கணும். இல்லை, 671. ஏன்னா ஏ போர்டில் இருக்கிற 6 அப்படின்ற நம்பருக்கு 1 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா, சி போர்டில் இருக்கிற 1ன்ற நம்பருக்கு 6 அப்படின்னு வந்துச்சுன்னா, அப்போ பி போர்டில் இருக்கிற 2ன்ற நம்பருக்கு 7ன்னு வந்தால் அப்போ என்ன வரணும், 176 பாக்ஸில் அடிக்கணும். இல்லைங்களா? பாக்ஸில் பாருங்கள், இந்த மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சி போர்டில் 116 அப்படின்ற நம்பர் இறங்குனதுனால இது 3வது சான்ஸுக்கும் போகலாம். ஓகேங்களா? இதையும் வாட்ச் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 1400 அப்படின்ற நம்பரில் 2 நம்பர் ஆப்போசிட்டு. ஓகேங்களா? இந்த 14ன்ற நம்பர் 69 அப்படியே வந்து 69, அந்த 00 வச்சு பாக்ஸ் வந்துருச்சு. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இன்னுமே சூப்பராக அதே மாதிரி 2 நம்பரு ஆப்போசிட்டு. இதில் எந்த 2 நம்பர் ஆப்போசிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04ன்ற நம்பரு ஆப்போசிட்டு. ஓகேங்களா? புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 00ன்ற நம்பரு அப்படியே இங்கே 00ன்னு வந்துடுச்சு. 14 அப்படின்ற நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஏபி வந்திருக்கு. உள்ளே இருக்கிற நம்பரு ஏபியில் 69 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 94 அப்படின்ற நம்பரு 99 அப்படின்ட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஏசியில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஏசியில் இந்த 06ன்ற நம்பர் பாருங்கள், 5 அதாவது அந்த 0க்கு 5ன்ற நம்பரு அப்படியே உள்ளே வந்துடுச்சு. அப்போ இங்கே மறுபடியும் 0ன்ற நம்பரே இருக்குது. அப்போ 0ன்ற நம்பருக்கு திரும்பவும் 5ன்ற நம்பரு டி போர்டில் வைப்போம். ஓகேங்களா? இங்கே 000ன்னு 3 நம்பர் வந்ததுனால இங்கே 00 இல்லை 055 அப்படின்னு வைப்போம். அதுக்கு மேலே வந்து ஒரு 5 தான் இருக்குது 5200ல். அதுலேயுமே வந்து இங்கே 2 நம்பர் 20ன்ற நம்பர் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள நம்பரில் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது அது மேட்ச் ஆகலை. ஏன்னா 14க்கு 69, 94க்கு 99. ஓகே, 94க்கு 99. அப்போ 61 அப்படின்ற நம்பருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 14க்கு ஃபுல் ஆப்போசிட் இறங்கிச்சு, 94க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சு.
61ன்ற நம்பரு அப்படியே 61ன்னு வரலாம். ஆனால் இந்த 20ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகலாம். ஏன் அப்படின்னா முதல்ல என்ன ஆச்சு, உள்ள நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. அப்புறம் வெளி நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. அதாவது 40ன்ற நம்பர். 40ன்ற நம்பர் தான் 09 அப்படின்னாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 14ன்ற நம்பர் ஆப்போசிட்டு, அடுத்து இந்த 40ன்ற நம்பர் ஆப்போசிட்டு. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த இந்த 20ன்ற நம்பர் தான் ஆப்போசிட் ஆகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் சேர்ந்தாப்புல ஆப்போசிட்டு. ஓகேவா? அடுத்து இந்த ஏ போர்டில் இருக்கிற 4ம் சி போர்டில் இருக்கிற 0வும் ஆப்போசிட்டு. இப்போ இந்த 2 நம்பர் சேர்ந்தாப்புல ஆப்போசிட் ஆச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா 75 அப்படின்ற நம்பரு வருமா அப்படின்னா, அப்போ 75 வரும் அப்படின்னு சொன்னால் இந்த 61 அப்படியே நிற்கணும். அப்போ 61 75 இல்லை 16 75 அப்படின்ற ஒரு 4D ட்ரை பண்ணி பாருங்கள். புரியுதா பார்த்துக்குங்க. இன்னொரு தடவை நீங்கள் அதை வச்சுமே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த 400 அப்படின்ற நம்பரில் ஏபி 40 அப்படின்ற நம்பரு வைங்க. 46 அப்படின்ற நம்பரில் ஏபி 96 அப்படின்ற நம்பரு வைங்க. ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு வருது பாருங்கள். அந்த 4ன்ற நம்பருக்கு 9 அப்படின்னு வருது பாருங்கள். இந்த 40க்கு 90ன்னு வந்துச்சா? இந்த டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகலை. இந்த 46க்கு 69ன்னு திரும்பி வந்துருச்சா? 69 பிசி. அப்போ இந்த 12ன்ற நம்பருக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆகணும் அதில். 40க்கு 90, 46க்கு திரும்பி 64. அப்போ இந்த 12 திருப்பி வச்சுருங்க. ஏன்னா 46 திரும்பி தான் வந்திருக்கு 69ன்னு. அப்போ இந்த 12 திருப்பி வச்சிங்கன்னா 21. அதில் எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகும் அப்படின்னா 4, 4க்கு மேலே இருக்கிற 1ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகும். அப்படி ஆப்போசிட் ஆச்சு அப்படின்னா எந்த நம்பரு கேமில் அப்படியே வந்திருக்கு அப்படின்னா இந்த 0ன்ற நம்பர் அப்படியே சி போர்டில் இருக்குது. அதாவது 40 அப்படின்ற நம்பரில் ஏபி 40ன்ற நம்பரில் 46 அப்படின்ற நம்பரில் 6 பி போர்டில் இருக்குது. அப்போ 2 பி போர்டு வரணும். ஓகேங்களா? 2 பி போர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த 1 சி போர்டில் 26 அப்படின்ற பிசி வரணும். அப்படி 26 பிசி வந்தால் இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். 26 62ன்னு இருக்குது பாருங்கள். இங்கே இந்த 62ம் இந்த 21ம் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அப்போ 61 26 கரெக்டாக மேட்ச் ஆகும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிசியில் ஒரு 26 62 அப்படின்ற நம்பர் வைங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 621 அப்படின்ற நம்பர் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 612 அப்படின்ற நம்பர் இருக்குது. அதுக்கு 126 162 அப்படின்னு டைரெக்டாக ஒன்று 3D வச்சு பாருங்கள். புரியுதா பாருங்கள். கூடுமான அளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற கெஸ்ஸிங்கை தான் எடுக்கிறேன். அப்படி இருந்தும் 3D பிடிக்க முடியல. இருந்தாலும் உங்களோட கெஸ்ஸிங்களும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து 167ன்ற நம்பர் தான் இருக்குது. இப்போ நம்ம 162 அப்படின்னு தான் எடுக்கிறோம். ஒருவேளை அப்படியே 71 62 4Dமே கூட வரலாமான்னு பாருங்கள். சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி வரும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா 96 40 அப்படின்ற நம்பரு இங்கே இருக்குது. 96 40. இந்த 96 40ல் பாருங்கள், 96 வந்து அப்படியே பிசியில் வச்சுருங்க. 96 பிசியை வந்து 69 அப்படின்னு வச்சுருங்க. 69 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா 40ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டு 59 அப்படின்னு வச்சுருங்க. 59 அப்படின்னு. அப்போ இந்த 70ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டுருங்க. 70ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா என்ன வரணும்? 25. ஸோ இந்த 25 ஏபியில் 59 அப்படின்னு வைங்க. 29க்கு இல்லை அதாவது 40க்கு 59. அப்போ 70க்கு 25. ஓகேவா? அந்த 25 52 அப்படின்னு வைங்க. ஏன்னா இங்கே திரும்பி தான் வந்துக்குது. 52 25 டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் வைங்க. 52 25. இந்த 25 டைரெக்டாக அப்படியே பிசிலே வச்சுருங்க. ஏன்னா இந்த 96ம் திரும்பி போச்சு. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆயிருக்குன்னா 96 69ஆகவும் இந்த 40 59 திரும்பி இருக்குது. இதை எதையுமே திருப்பாமல் 70 அப்படியே 25 அப்படின்னு வச்சுட்டு இதையும் 25ன்னே வச்சிடணும். அப்போ 25 25 அப்படின்ற நம்பரு வரணும். அப்படி இல்லைன்னா 25 25ன்ற நம்பரை பாக்ஸ் போட்டுருங்க.
ஓகேங்களா. கூடுமானா பாக்ஸ் போடுங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிசியை மட்டும் வச்சுக்கங்க. பிசியை மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இந்த 96க்கு 25 வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 64 ஏபியில் இருக்கிற 64 69 அப்படின்னு பிசி கணக்கு வச்சுங்க. இந்த 57ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் வைங்க. ஏன்னா 69க்கு அப்படியே டைரெக்டாக 64க்கு 69 அப்படின்னும்போது 25ன்னு இந்த 57 என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பணும். ஏன்னா திரும்பாமல் டைரெக்டாக வந்துச்சு 64க்கு 69. 52 57 திருப்பி 75ன்னு வைக்கும்போது அப்போவுமே உங்களுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகுது. என்ன நம்பர் ஆப்போசிட் ஆகுதுன்னா இந்த 4க்கு 7ன்னு இருக்குது பாருங்கள் இங்கே பி போர்டில். அங்கே 9க்கு 2ன்னு ஆச்சுன்னா அப்போவுமே 25 தான் பிசி வருது. ஓகேங்களா. 25 பிசி. அதனால் பிசியில் 25 52 மட்டும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பரில் பார்க்கும்போது என்ன நம்பர் வருது அப்படின்னா 26 பிசி வருது. ஓகேங்களா. 26. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தட் தான். இதுவும் இது இந்த மெத்தடுமே பார்த்துங்க. ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அடுத்து ஒரு நம்பர் எடுப்போம். ஃபாலோ நம்பருக்கு எடுப்போம். அதை எப்படின்னா இந்த 39 ஃபோன் வேறு ரொம்ப மக்கர் பண்ணு 3976. ஓகேங்களா. இந்த நம்பருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாருங்கள் 3796. இதில் பாருங்கள் அதுக்கு முன்னாடி மாதம் இந்த நம்பர் வந்திருக்கா. எப்போவுமே நம்ம ஒரு ஃபாலோ நம்பர் எடுக்கும்போது அந்த நம்பர் திரும்ப ஏதாவது ஒரு நம்பர் கேமில் இருந்தால் மட்டுமே அது இன்னுமே நம்ம ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த 976 பாக்ஸு அடிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் 4976 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இங்குமே 3976 அப்படின்ற நம்பர் இருக்குது. அப்போன்னா கண்டிப்பாக இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் 2 நம்பர் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னா 4976 3976. அப்போ 2976. ஓகேங்களா. 2976 அப்படின்ற நம்பரு. அதாவது ஒரு நம்பரு கம்மி பண்ணி வருது. 4க்கு 3 3க்கு 2 அப்படின்னு சொல்லி. அப்போ 976 டைரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம்னா இங்கே இதுக்கு வந்து 3 மாதம் கேப் இருக்குது. இந்த 3976க்கும் இந்த 4976க்கும் 3 மாதம் கேப் இருக்குது. இதுக்கு இடையில் பாருங்கள் மறுபடியும் 3796 இருக்குது. எப்போவுமே ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி ஏசியை நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஏசி 76, இங்கே பிசி 76, அடுத்து ஏபி 76 அப்படின்ற நம்பர் வச்சு ஒரு மாதம் கேப் ஆகிடுச்சு. இப்போவும் இந்த ஒரு மாதம் கேப்பு ஒருவேளை இந்த மாதத்துலையோ இல்லை அடுத்த மாதத்துலையோ இந்த நம்பர் வந்துடலாம். எப்படின்னா 3796 இருக்குது. அடுத்து இந்த 76 பிசியில் வந்திருக்கு. அப்போ ஏபியில் 76 அப்படின்ற நம்பர் வச்சு 769 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். அப்போ 3769 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த 76 ஏசி 76 பிசி 76 ஏபி 769 3769. அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அதை அப்படியே வச்சு இதில் இன்னொரு 96 அப்படின்ற நம்பரை கூட வைக்கலாம். ஏன்னா இங்கே பிசி ஒரு 96, இங்கே வந்து ஏசி ஒரு 96. அப்போ ஏபி 96 வச்சா 967ன்ற நம்பர். ஓகேங்களா. 2 நம்பர் கூட ஃபாலோ பண்ணுங்கள். எது பாருங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா. அப்புறம் தினமும் போட்டு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் 2 நம்பரு அப்படி ஃபாலோ நம்பர் எடுக்கணும்னா மொத்தம் 3 நம்பர் ஆகிடும். எப்படின்னா இந்த 4796 இருக்குது. அப்புறம் இல்லை 4976 3976. பின்னாடி போய் தேடி பாருங்கள். இந்த இதில் இதே நம்பரில் பாக்ஸோ இல்லை டைரெக்டாக ஏதாவது 5976 இல்லை 2976 முன்ன பின்ன நம்பரு ஓகேங்களா அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 2976 அப்படின்ற ஒரு நம்பரையும் அதுக்கடுத்து நாம் எடுத்த இந்த நம்பரு எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா 2 நம்பர் ஆகிடுது. ஏன்னா ஏசி 76 பிசி 76 ஏபி 76 ஒன்று வச்சோம். இங்கே பிசி 96 ஏசி 96 ஏபி 96 அப்படின்ற நம்பர் வச்சு மொத்தம்
இந்த ஒரு இதுலேயே வந்து 3 நம்பர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக வந்துடும். ஏதாவது ஒரு நம்பரு வந்துட்டதுக்கப்புறம் அடுத்த நம்பர் ஃபாலோ பண்ணிக்கலான்னாலும் வெயிட் பண்ணி பாருங்கள், எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஒரு கோடி எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, இதில் வேறு 4D வேறுவா அப்படின்னு யோசிக்கலாம். சும்மா ஒரு ட்ரை தான். ஓகேங்களா? BC 26 25ன்ற நம்பர் எடுத்துட்டோம். ஒருவேளை இந்த 5200 வந்தாலே திரும்ப அந்த பாக்ஸ் அப்படியே திருப்பி அடிக்கும். இப்போ BC 25ன்ற நம்பரு கெஸ்ஸிங் வேறு வந்து போச்சு. எதுக்கும் 00 25 அப்படின்ற நம்பருமே ஒன்று ப்ளே பண்ணிவிடுங்க, வருதோ வரலையோ. ஏன்னா எந்த மாதமெல்லாம் அந்த 5200 பாக்ஸ் வருதோ அடுத்து 3-4 நாள் இல்லை 5 நாளுக்குள்ளே திரும்ப அந்த 5200 பாக்ஸு கேமில் வந்துடுது. அதனால் முடியுமானால் 5200 பாக்ஸு கூட ஒன்று போட்டு வச்சுடுங்க. ஓகேங்களா? ஒரு 3 நாளைக்கு, இல்லை இந்த மாதம் முடிய வரைக்கும், இல்லை ஒரு 2 தேதி வரைக்கும். ஏன்னா அந்த 5200 எந்த வருஷமெல்லாம் வருதோ திரும்ப போய் பாருங்கள், ஒரு 5 நாளோ இல்லை ஒரு வாரத்துலேயோ திரும்ப அந்த நம்பர் அப்படியே வந்துடும். அப்படியேன்னா பாக்ஸில் தான் வரும், பார்த்துருங்க. 726 525 எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள்.